ஓம் நமோ கணேசாய. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இப்பொழுது மகாபெரியோர்களுக்கான அனுஷ நட்சத்திரத்தின் பொழுதும் பெரியவர்களையெல்லாம் சந்திக்கும் பொழுதும் ஒரு முக்கியமான பாடல் பாடப்பட்டு வருகிறது. எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அதன் உள் அர்த்தம் என்ன என்பதை மட்டும் நான் விளக்குகிறேன். அந்த பாடல் என்ன தெரியுமா? விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, அஞ்சாதே எனும் குரல் கேட்டு சிவி விழிக்குமா, கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருநாதன் அருள் இருந்தால், குலக்குன்றே உனக்காக என்னையாக்குவேன், நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா என்பதுதான். இதிலே என்னென்ன அர்த்தங்கள் பொதிந்து கிடைக்கின்றன என்பதை நான் விளக்குகிறேன். பொதுவாக இறைவனிடத்திலும் குருவினிடத்திலும் நாம் அபரிமிதமான ஏகாகிர சித்தமுடைய பக்தி நிறைந்திருந்தால் நமக்கு இறைவன் மூலமோ குருவன் மூலமோ 3 விதமான தீட்சைகள் கிடைக்கிறது. அதாவது நயன தீட்சை, ஸ்பர்ச தீட்சை, பாத தீட்சை. இந்த விதத்திலே நயன தீட்சையை பெற்றவன் பகீரதன். அந்த பகீரதன் தவத்தின் மூலம் பிரம்மதேவன், கங்காதேவி, பரமேஸ்வரன் ஆகிய 3 பேரின் நயன தீட்சையால் கங்கையை பூலோகத்திற்கு எடுத்து வந்தார். அடுத்தது சனகாதி முனிவர்கள். சனகாதி முனிவர்கள் சிரேஷ்டமான முனிவர்களுக்கெல்லாம் முனிவர். அவர்களுக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை பரமேஸ்வரனிடம் கேட்க சென்றபொழுது அவர் கல்லால மரத்தினிடையே தவம் செய்து கொண்டிருந்தார். அந்த பரமேஸ்வரனை இந்த சனகாதிகள் பார்த்த உடனேயே சனகாதிகளுக்கான சந்தேகம் நிவர்த்தியாகி விடுகிறது. அடுத்தபடியாக நம்பியாண்டான் நம்பி மகாகணபதியின் பக்தர் இவர். இவர் மகாகணபதியினுடைய அருளை கொண்டு அவருடைய பார்வையை கொண்டே வரம் பெற்றார். அதாவது ஆயக்கலைகள் 64 ஓதாமல் வரவேண்டும் என்ற வரத்தை பெற்றார் நம்பியாண்டான் நம்பி. அடுத்தபடியாக ஸ்பர்ச தீட்சை என்று ஒன்று வருகிறது. அந்த ஸ்பர்ச தீட்சை என்னவென்றால், துருவ சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். துருவ பெருமானுக்கு பெருமான் மகாவிஷ்ணுவானவர் பாஞ்சஜன்யம் சசிகோடி சுப்ரம் சங்கம் சதாகம் சரணம் பிரபத்யே. அந்த பாஞ்சஜன்யம் என்ற சங்கத்தை துருவனுடைய கர்ணத்திலே வைத்து ஞானத்தை அளிக்கிறார். அதாவது ஸ்பர்ச தீட்சையை அளிக்கிறார். அடுத்ததாக வருவது காளிதாசன். மகாகவி காளிதாசனை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. காளியனுடைய வரப்பிரசாதத்தினால் தன்னுடைய நாக்கிலே ஓங்காரத்தை எழுதப்பெற்று மகாகவியானான். ஸ்பர்ச தீட்சைக்கு உதாரணங்கள் ஏராளமான பேர். இதில் 2 பேர் மட்டும் சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாவது
பாததீட்சை. அந்த பாததீட்சை என்ன? எல்லோருக்கும் தெரியும், வாமன அவதாரம். அந்த வாமன அவதாரத்திலே மகாபலி சக்கரவர்த்திக்கு பெருமாள் பாததீட்சை கொடுத்து இன்றளவும் அவர் பாதாளலோகத்திலே சக்கரவர்த்தியாக ஆண்டு கொண்டிருக்கிறார். மகாபலி சக்கரவர்த்தி அவருக்கு வாயில் காப்பானாக இன்றும் பெருமாள் கதாபாணியாக இருக்கிறார் என்று வரலாறு கொள்கின்றது. ஆக இந்த 3 தீட்சைகளையும் ஒருங்கே பெற்ற முனிவர் அருணகிரிநாதராகும். முருகப்பெருமானிடத்திலே நயன தீட்சையால் முத்தை திருபத்து என்று திருப்புகழ் பாட அடியெடுத்து கொள்ளப்பட்டும் முருகப்பெருமானுடைய ஸ்பரிசய தீட்சையினால் உபதேசம் பெற்றார். என்ன உபதேசம் என்று கேட்டோமானால், சொல்லரு சும்மாயிரு என்ற உபதேசத்தை பெற்றார். ஆக 3 விதமான தீட்சைகளையும் இறைவனிடத்திலோ குருவினிடத்திலோ பெற்றவர் அருணகிரிநாதராகும். ஆக இந்த 3 தீட்சையுமே நமக்கு இந்த குருவினுடைய பாடல்களில் கிடைக்கிறது. முதலில் நயன தீட்சை, விழி கிடைக்குமா? அடுத்ததாவது அபய கரம் கிடைக்குமா? ஸ்பரிச தீட்சை, குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா? பாத தீட்சை. ஆக இந்த 3 தீட்சையும் நமக்கு கிடைத்தவுடன் அவர் நமக்கு சொல்லுவது அஞ்சாதே என்னும் குரலாகும். அந்த அஞ்சாதே என்னும் குரல் நம்மை எட்டியவுடன் கோடி ஜன்மங்களில் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அந்த பாவங்களெல்லாம் நீங்கிவிட்டால் நாம் குருவிற்காகவே ஆக்கப்பட்டவனாகவும் நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா? ஆக 3 தீட்சைகளையும் நாம் பெற்றவுடன் குருவையோ அல்லது பகவானையோ நினைத்த மாத்திரத்திலேயே அவர் எதிர்நோக்கி வந்து அருள் புரிவார். உதாரணமாக அருணகிரிநாதருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். எல்லோருக்கும், அனைத்து பிரஜைகளுக்கும் அருணகிரிநாதருடைய கோரிக்கையின் பேரில் முருகப்பெருமான் காட்சியளித்தார். இன்றளவும் திருவண்ணாமலையிலே அதற்கென ஓர் மண்டபம், முருகப்பெருமான் தோன்றிய மண்டபம் வழங்கி வருகிறது. ஆகையால் நாம் விழி கிடைக்குமா என்ற பாடல் மிகவும் உன்னதமானதும் 3 தீட்சைகளை உள்ளடக்கியதுமாகவும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.